Hi guys, welcome back to பிஞ்சு கரங்கள். இன்னைக்கு நம்ம யூனிட் 4 டே 3ல இருக்கோம். வழக்கம் போல இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா ஒரு தம்ஸ் அப் ஒரு லைக் கொடுத்துட்டு நீங்க வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா ஜஸ்ட் ஷேர் இட். ஓகே, டே 3ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா தமிழை பொறுத்த வரைக்கும் 2 செயல்பாடுகள். ஒன்று மொட்டு மலர் மாணவர்களுக்கானது, மற்றொன்று அருமநிலை மாணவர்களுக்கானது. மொட்டு மலருக்கு நம்ம பார்க்க போறது நாங்களே உருவாக்குவோம் அப்படின்ற ஒரு செயல்பாடு தான். இதுல மாணவர்களின் கற்பனை திறன், கற்பனை குதிரையை பறக்க விட போறோம். இதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய துணை கருவி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எண்ணம் எழுத்தும் துணை கருவி பெட்டியில இருக்கக்கூடிய பட அட்டை 9. இந்த படம் தான் நீங்க பார்த்திருப்பீங்க. இப்ப இந்த ஆக்டிவிட்டிக்குள்ள போறதுக்கு முன்னாடி குழந்தைங்களுடைய கற்பனை குதிரைய லைட்டா ஒரு தட்டு தட்டி விடணும். அப்பதான் அவங்களுடைய தொடர்கள், சிந்தனைகள் ரொம்பவே அழகா அவங்களுக்கு மாறி வரும். சரி குழந்தைகளே, எல்லாரும் இப்ப நீங்க கண்ணை மூடிக்கோங்க. சரி, இப்ப இது ஒரு மாலை நேரம். நீங்க ஒரு அழகான ஒரு கடற்கரை பகுதிக்கு நீங்க போறீங்க. காற்று சில்லுன்னு வீசிட்டு இருக்கு. அலை அடிக்கிற ஓசை உங்க காதுகள்ல ரொம்பவே அருமையா கேட்டுட்டு இருக்கு. உங்களுடைய காலை தண்ணீர்ல நனைச்சிட்டு இருக்கீங்க. அப்படியே காலை நனைச்சுக்கிட்டே கொஞ்ச தூரம் நடந்து போயிட்டு இருக்கீங்க. இப்படி நடந்து போகும்போது டக்குன்னு ஒரு கை வந்து உங்களை பிடிச்சு கடலுக்குள்ள இழுத்துட்டு போயிடுது. இழுத்துட்டு போனோடனே பயத்துல நீங்க கண்களை திறக்கவே இல்லை. ஒரு சமயத்துல சரி கண்ணை திறந்துதான் பார்ப்போமேன்னு திறக்கிறீங்க. அங்க திறந்து பார்க்கும்போது நீங்க ஒரு பெரிய மீனுக்கு மேல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி உங்க கைகளை இறுக பற்றி இருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கடற்கன்னி. சுத்தி பாக்குறீங்க, ரொம்ப பெரிய கோட்டைகளும் அழகழகான வண்ண வண்ண மீன்களும் வண்ண வண்ண பாறைகளும் பாசிகளும் உங்க கண்களை கவர்ந்து இழுக்கிறது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில உங்களை சுத்தி ஆக்டோபஸ் சுத்தி சுத்தி வருது. ரொம்ப வால் நீளமான தட்டையான ரொம்பவே பார்க்கறதுக்கு விசித்திரமான மீன்கள்லாம் உங்களை சுற்றி சுற்றி வருதுன்னு வச்சுக்குவோம். இப்ப உங்க மனசுல என்னென்னலாம் தோணும்? அதை ஒரு கதையாகவோ அல்லது சிறு சிறு தொடர்களாகவோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தைகளாகவோ இந்த பகுதிகளில் எழுதுங்க அப்படின்னு நீங்க உங்களுடைய பயிற்சி எண் 4.3 எடுக்க சொல்றீங்க. இதுல உங்க மாணவர்கள் வந்து அவங்களுக்கு தோன்றதை எழுத போறாங்க. இவ்வளவு எழுதுங்க அவ்வளவு எழுதுங்கன்னு நீங்க மாணவர்களை கம்பல் பண்ணவே வேணாம். எவ்வளவு எழுதுறாங்களோ அதுக்குரிய மதிப்பெண்களை நீங்க அவங்களுக்கு வழங்கலாம். மதிப்பெண்கள் அப்படின்னா பாராட்டுதல்கள் தான். இதுல இருக்கக்கூடிய தவறுகள் என்ன அப்படின்றத நீங்க உங்க மாணவர்களுக்கு தாராளமா சுட்டி காட்டலாம். சரி, இந்த நேரத்துல நம்மளுடைய அரும்பு குழந்தைகள் என்ன பண்ண போறாங்க? இவங்களுக்கு நீங்க வரிசை எழுத்துக்களை இன்னும் கொஞ்சம் வலுவூட்டணும். இதுக்கு நீங்க என்ன விதமான ஆக்டிவிட்டிஸ கொடுத்தாலும் சரி, அதுக்கு ஒரு சின்ன ஐடியா இங்க கொடுத்திருக்கிறாங்க. இதுக்கு நீங்க ஆசிரியர் கையேடு இணைப்புல இருக்கக்கூடிய இக்கு, ஐ, கை இந்த மாதிரி குட்டி குட்டி லெட்டர் கார்ட்ஸ் மாதிரி உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. அதை கட் பண்ணி நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா எண்ணம் எழுத்தும் அந்த துணைக்கருவி பெட்டியில இருக்கக்கூடிய எழுத்து அட்டைகளையும் நீங்க தாராளமா பயன்படுத்திக்கலாம். இதுக்கு ஒன் ஆஃப் த கேம் என்ன அப்படின்னா கிளாப்பிங் கேம் தான். இக்கு, ஐ, கை ரெண்டு ஸ்டூடெண்டா நீங்க பிரிச்சுக்கிட்டு அவங்களுக்குள்ள நீங்க விளையாடுவதற்கு நீங்க பயிற்சி கொடுக்கலாம். இந்த மாதிரி வரிசை எழுத்துக்களை அவங்களுக்கு நீங்க வலுவூட்டலாம். இதுக்கப்புறம் நாங்க பண்ண போறது சிறகுகள் விரியட்டும் தான். ஓகே, இதுல உள்ள லேர்னிங் அவுட்கம்ஸை நீங்க ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணிக்கோங்க. தென் நம்ம இங்கிலீஷ்க்கு போகலாம். இதுக்கு நம்ம 2 ஆக்டிவிட்டி பண்ண போறோம். இன்னைக்கு டே 3ல லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டியில ஒரு சாங் டைம் பார்க்க போறோம். தென் ஒரு இன்ட்ரடியூசிங் அண்ட் ப்ராக்டிசிங்ல ப்ரொனவுன்ஸ் பார்க்க போறோம். 2 ஆக்டிவிட்டி. ஸோ இந்த ஃபார்மர்ஸ் இன் த ஃபீல்ட் அப்படின்ற இந்த சாங்கை எப்படி பாடுறது, எப்படி ஆக்ஷனோட பாடுறது அப்படின்றத நம்ம ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த லிங்கை இங்க ஐகார்ட்ல இங்க கொடுக்குறேன். ஸோ ஜஸ்ட் கிளிக் இட். இல்ல நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும், நீங்க கிளிக் பண்ணி பாருங்க. இல்லைன்னா த ஃபார்மர் இன் த ஃபீல்ட் பிஞ்சு கரங்கள் அப்படின்னு போட்டீங்கன்னாலும் உங்களுக்கு இந்த வீடியோஸ் வந்து கிடைக்கும். ஸோ நீங்க அதை கோ த்ரூ பண்ணிக்கலாம். The farmer plants the seed, the sun comes out to shine. The farmer plants the seed, the sun comes out to shine. Hey ho, the dairy ho, the sun comes out to shine. Hey ho, the dairy ho, the sun comes out to shine. The rain begins to fall, the seeds begin to grow. The rain begins to fall, the seeds begin to grow. Hey ho, the dairy ho, the seeds begin to grow. Hey ho, the dairy ho, the seeds begin to grow. The vegetables are here, the farmer takes them out. The vegetables are here, the farmer takes them out. Hey
the farmer takes them out. Hey ho, the dairy ho, the farmer takes them out. Now it's time to eat, now it's time to thank. Now it's time to eat, now it's time to thank. Hey ho, the dairy ho, now it's time to thank. Hey ho, the dairy ho, now it's time to thank. நம்ம ஃபார்மருக்கு தேங்க் பண்ற டைம் வந்துடுச்சு. இந்த சாங்கை ஆக்ஷனோட பாடுறதுக்குரிய வீடியோஸ் நீங்க பார்த்துக்கலாம். ஓகே, தென் லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டியில இன்ட்ரடியூசிங் த ப்ராக்டிசிங் ஐ, மை, ஹீனா, ஹிஸ், ஷீக்கு, ஹேர், இட்டுக்கு இட்டே நம்ம யூஸ் பண்றோம். ஸோ ப்ரொனவுன்ஸ் நம்ம வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்றோம் வித்தவுட் சேயிங் த நேம் ப்ரொனவுன். ஓகே, இதுக்கு மெட்டீரியல்ஸ் நீடட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிக்சர் கார்ட்ஸ் தான். பேரட் வித் a red beak, a cat with soft skin, a cow with a long tail, an eagle with strong wings, blue ball, இந்த மாதிரி எக்ஸெட்ரா. இப்போ நீங்க ஒரு பையனை கூப்பிடுறீங்க இல்ல ஒரு பொண்ணை கூப்பிடுறீங்க அப்படின்னா I am a teacher, நீங்க அவங்கள்ட்ட சொல்றீங்க I am a teacher, my name is Yoga. Then point to the boy next to you and say he is a boy. இப்போ அந்த பையனையோ பொண்ணையோ நீங்க கூப்பிட்டு வச்சிருக்கீங்க இல்லையா பக்கத்துல, அவங்கள நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்றீங்க. உங்க இன்ட்ரோடக்ஷனுக்கு அப்புறமா அவங்கள இன்ட்ரோடியூஸ் பண்றீங்க. he is a boy, his name is Arun, ஃபார் எக்ஸாம்பிள். தென் இதே மாதிரி அந்த கேர்ளை இன்ட்ரோடியூஸ் பண்றீங்க. இப்போ உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு அவங்கள பண்ணலாம். I am a teacher, my name is Yoga, she is a girl, her name is Anita. இந்த மாதிரி. அப்ப இதுல நீங்க ஒவ்வொன்றுக்குமே நீங்க உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு அட் த சேம் டைம் உங்க பக்கத்துல இருக்கிற இன்னொருத்தங்களையோ இல்ல இன்னொரு பொருளையோ இல்ல இன்னொரு பேர்ட் அனிமலையோ எக்ஸெட்ரா இந்த மாதிரி நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது நீங்க ஐக்கு மை, ஹீக்கு ஹிஸ், ஷீக்கு ஹேர், இட்டுக்கு இட், இதை நீங்க யூஸ் பண்றதுக்கு நீங்க தாராளமா ப்ராக்டிஸ் கொடுக்கலாம். இப்போ இட் இஸ் எ பேரட், இட்ஸ் பீக் இஸ் ரெட். சிமிலர்லி இப்போ ஒரு பையன் வந்துட்டு நிக்கிறான், அவன் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண போறான்னா ஐ எம் எ பாய். ஓகே, I am a boy, my name is Arun. She is a girl, her name is Anita. It is a parrot. ஓகே, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் தன்னை சார்ந்து தனக்கு அருகில் இருக்கக்கூடிய மற்றொரு தேர்ட் பர்சனையும் அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இந்த ப்ரொனவுன்ஸ் வந்துட்டு அதிகமாக நம்ம யூஸ் பண்றோம். ஸோ அந்த வேர்டை யூஸ் பண்ணாம இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாத்தையுமே நீங்க குழந்தைங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றீங்க. இதை சொல்லி முடிச்சுட்டு நீங்க அடுத்து செய்ய போற ஒரு முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, tomorrow we will have a fancy dress show and we can dress up like people who help us. நம்ம ஆல்ரெடி நம்ம நிறைய ப்ரொஃபஷன்ஸ் பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அவங்கள மாதிரி நீங்க ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்க. நாளைக்கு நம்ம ஒரு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன், ஃபேன்சி ட்ரெஸ் ஷோ வச்சுக்கலாம் அப்படின்றத நீங்க முன்னாடியே சொல்லிருங்க. ஸோ நமக்கு டே 4ல அந்த ஒரு ஆக்டிவிட்டி பார்க்க போறோம். தென் ஒர்க் புக், டெக்ஸ்ட் புக் ஆக்டிவிட்டி பார்க்குறோம். லேர்னிங் அவுட்கம் ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணிக்கோங்க. தென் மேக்ஸுக்கு போகலாம். செய்து மகிழ்வேன் 3 கழித்தல் 20க்குள் இருக்கக்கூடிய கழித்தலை நம்ம இப்ப அறிமுகப்படுத்த போறோம் விரல்களை பயன்படுத்தி. அதுக்கு முன்னாடி முந்தைய நாள் செயல்பாடான கழிப்பதால் கிடைக்கும் எண் அமைப்புகளை நீங்க நினைவூட்டுறீங்க. தென் தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பின்னணிப்புல இருக்கக்கூடிய படங்களை நீங்க இல்ல அந்த கழித்தல் கணக்கு அட்டைகளை தாராளமா நீங்க பயன்படுத்திக்கலாம். ஏன்னா அதை பயன்படுத்தி இந்த மாதிரி கணக்குகள் போடுவதற்கு நீங்க பயிற்சி கொடுக்க போறீங்க. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கழித்தல் கூற்று, ஒரு கழித்தல் கணக்கு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 14 கழித்தல் 8 அப்படின்னு இருக்குன்னா இதுல 2ஆம் எண்ணுக்குரிய விரல்களை நீங்க கைகள்ல விட்டுக்கிறீங்க. இப்ப 14 கழித்தல் 8னா 8 விரல்களை கைகள்ல விட்டுட்டு பின்னோக்கி எண்ணி அந்த விடையை நீங்க கண்டுபிடிக்கணும். 14 இப்ப 8 விரல்களை விட்டுட்டு நீங்க 14ல இருந்து பின்னோக்கி எண்றீங்க. 14, 13, 12, 11 இது போல. இந்த மாதிரி நீங்க எண்ணி பிராக்டிஸ் பண்ணும்போது அவங்களுக்கு கோடுகள் கிடைப்பது, மணிகள் வரைவது, இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் சுத்தமாவே நீங்க அவாய்ட் பண்ணிட்டு விரல்களை பயன்படுத்தி அவங்களுக்கு கழிக்கிறதுக்கு நீங்க ரொம்பவே எளிமையா நீங்க சொல்லி கொடுத்துடலாம். இது மொட்டு மாணவர்கள், அதாவது அரும்பு மாணவர்களுக்கு. ஓகே, ஏன்னா அரும்புக்கு தான் நமக்கு விரல்கள் பயன்படுத்தி ரொம்பவே எளிமையா 20க்கு உள்ளாக அவங்களுக்கு கழித்தல் பிராக்டிஸ் கொடுக்கலாம். அதுவே மொட்டு மலர்நிலை மாணவர்களுக்கு நீங்க இதுக்கு போயிடலாம். இல்ல நாங்க மொட்டுக்கு வந்துட்டு இந்த பிராக்டிஸ், அதாவது நேத்து நம்ம எதை சொல்லி கொடுத்தோமோ அந்த கழித்தல் அமைப்புகளை மட்டும் சொல்லிடுறேனாலும் ஓகே. ஆனா இப்ப உள்ள மொட்டு குழந்தைகள் மலருக்கு இணையாகவே வந்திருப்பாங்க 3rd டேர்ம் அப்படின்றதுனால அவங்க 2 பேத்துக்குமே நீங்க தாராளமா இந்த பெருக்குவதால் கிடைக்கும் எண்ண அமைப்புகளுக்கு நீங்க போயிடலாம்.
இப்ப மாணவர்கள உங்களுடைய எண்ணிக்கைக்கு ஏத்த மாதிரி குழுக்களாகவும் நீங்கள் பிரிக்கலாம். இல்ல தனித்தனியா கூட நிக்க வச்சிடலாம். நீங்க டேபிள்ல 1ல இருந்து 9 வரைக்குமான எண்கள கவிழ்த்தி போட்டுறீங்க. இதுல என்னென்ன நம்பர் நீங்க சூஸ் பண்ணிக்கிறீங்களோ சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்குரிய வாய்ப்பாட நீங்க எழுதி காட்டுங்க அப்படின்றத நீங்க சொல்லிடலாம். அதுக்கப்புறமா நீங்க அதுக்கு 2 வடிவங்கள குடுக்கணும். தொடர் கூட்டல் வடிவத்தையும், பட குறியீடு வடிவத்தையும் நீங்க குடுக்கணும்ன்றத சொல்லிடலாம். இப்ப வாய்ப்பாட அவங்க எழுதிக்கிறாங்க. 2 2 2 2னால அவங்க ஏற்கனவே படிச்சிருப்பாங்க இல்லையா? வாய்ப்பாட எழுதிட்டு அதற்குரிய தொடர் கூட்டல். 1 முறை 2 அதுக்குரிய பட குறியீடு 2 அவங்களுக்கு என்ன படம் பிடிச்சிருக்கோ எளிமையா வருமோ அத வரைஞ்சுக்கலாம். அப்படி இல்லன்னா வட்டங்கள் கூட போட்டுக்கலாம். அதுவே 2 2 4 அப்படின்னு சொல்லும்போது 2 முறை 2 அதுக்குரிய படக்குறியீடு. இதே மாதிரி அவங்க போட்டு முடிக்கணும். இதுல எந்த குழு முதல்ல முடிக்கிறாங்களோ அவங்களுக்குரிய வெற்றி புள்ளிகளை நீங்க கொடுத்துக்கலாம். இது போல ஒவ்வொரு எண்ணிற்கும் நீங்கள் அடுத்தடுத்து கொண்டு போய்க்கலாம். ஓகே, தென் கற்றல் விளைவுகளை ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணிக்கோங்க. சோ நம்ம டே 4ல மீட் பண்ணலாம்.